மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கங்கள். நாங்கள் தரம் 10ஆம் ஆண்டு பகுதியினுடைய இலக்கண பகுதியை அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் அணிகள் என்று சொல்லப்படுகின்ற விடயத்தை பற்றி கடைசி வகுப்பில் சிறு விடயம் கொஞ்சம் விடயம் கதைத்திருக்கின்றேன். அணிகள் என்று சொல்லப்படுவதில் 2 பிரதானமான அணிகள் வருகின்றன. ஒன்று பொருள் அணி என்ற ஒரு அணி இருக்கின்றது. அடுத்தது சொல் அணி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அணி இருக்கிறது. பொருள் அணி, சொல் அணி என்று சொல்லப்படுகின்ற 2 பிரதானமான அணிகள் இருக்கின்றது. அணிகள் என்னென்றால், மனிதர்கள் ஆபரணம் அணிந்து கொள்வதன் மூலம் தங்களை அழகுபடுத்துகின்றனர். மனிதர்கள் ஆபரணம் அணிந்து கொள்வதன் மூலம் தங்களை அழகுபடுத்துகின்றனர். அதனை போல செய்யுட்களை அல்லது பாடல் பகுதிகளை அழகுபடுத்துவதற்காக கவிஞர்களால அல்லது புலவர்களால கையாளப்படுகின்ற ஒரு வகையான உத்திமுறை அணிகள் என்று அழைக்கப்படும். இந்த அணிகளை சொல்லணி, பொருள் அணி என்று நாங்கள் 2 வகைப்படுத்திக் கொள்ள முடியும். அந்த சொல்லணிக்குள்ள எதுகை, மோனை, சிலேடை என்று சொல்லப்படுகின்ற அணிகள் வருகின்ற அதே வேளை பொருள் அணிக்குள்ள உவமை அணி வரும், உருவக அணி வரும், உயர்வு நவிற்சி அணி வரும், தன்மை நவிற்சி அணி வரும். அடுத்தது தற்குறிப்பேற்றம் என்று சொல்லப்படுகின்ற அணிகள் காணப்படுகின்றன. இதில் நாங்கள் என்னென்றால், கவிஞன் தான் எடுத்துக்கொண்ட பொருளை அழகாகவும் பொருள் வலிமையோடும் சுவைபடவும் வெளிப்படுத்துவதற்காக கையாளும் பல்வேறு வகையான உத்தி முறைகளில் அணிகளும் ஒரு வகையாக இருக்கிறது. அணி என்பது அழகு, அலங்காரம் எனவும் பொருள்படுகின்றது. அணிகள் பல வகைப்படும். அவற்றுள் முக்கியமான ஒரு சில அணிகளை இங்கு அறிந்து கொள்வோம். ஒன்று உவமை அணி. உவமை அணி என்னென்றால், ஒருவர் தான் கூற வந்த ஒரு விடயத்தை தெரிந்த ஒரு பொருளை கொண்டு தெரியாத ஒரு பொருளினை எடுத்து விளக்குகின்ற அணியை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா உவமை அணி. தெரிந்த ஒரு பொருளை கொண்டு தெரியாத ஒரு பொருளினை எடுத்து விளக்குகின்ற அந்த அணிக்கு நாங்கள் தமிழ்ல வழங்குகிற பேர் என்னவா இருக்கும் என்றால் உவமை அணி என்று சொல்லப்படும். தெரிந்த ஒன்றை கொண்டு, அதாவது தெரியாத ஒரு பொருளை எடுத்து விளக்குகின்ற அணிக்கு பேர் என்னவா இருக்கும் என்றால் உவமை அணி என்று சொல்லப்படும். தெரிந்த ஒன்றை கொண்டு தெரியாத ஒரு பொருளை விளக்குகின்ற அந்த அணிக்கு என்ன பேராக இருக்கும் என்றால் உவமை அணி. தெரிந்த ஒரு பொருள் ஒன்று இருக்கும். தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத ஒரு பொருளை எடுத்து விளக்குகிற அணி உவமை அணி. அல்லது 2 வேறுபட்ட பொருட்களிடையே ஒப்புமை கண்டு செப்புவதும் உவமை அணி என்று சொல்லப்படும். 2 வேறுபட்ட பொருட்களிடையே ஒப்புமை கண்டு செப்புவதும் உவமை அணி. ஒரு உவமை அணியில 4 உறுப்பு வரும். ஒன்று உவமானம், இரண்டாவது உவமேயம், பொதுத்தன்மை, உவமை உருவு. உவமானம் என்னவா இருக்கும் என்றால் தெரிந்த பொருள் உவமானம். தெரிந்த பொருள் உவமானம். தெரிந்த பொருள் உவமானம். தெரியாத பொருள் என்னவா இருக்கும் என்றால் உவமேயமாக இருக்கும். தெரிந்த பொருள் உவமானம், தெரியாத பொருள் உவமேயம். இந்த 2க்கும் இடையிலான பொதுவான ஒற்றுமைத்தன்மை
பொதுவான ஒற்றுமைத்தன்மையை சொல்லுவோம் பொதுத்தன்மை. உவமை உருவு போன்ற, அடுத்தது போல, அடுத்தது புஜய, அடுத்தது ஒப்ப, அன்ன, மான, நிகர்ப்ப என்று வரும். போன்ற, போல, புஜய, ஒப்ப, அன்ன, மான, நிகர்ப்பவென்று உவமை உருவுகளும் தமிழ்ல காணப்படுகிறது. இந்த சொற்கள் ஒரு உரைநடை பகுதியிலோ அல்லது ஒரு செய்யுள் பகுதியிலோ இந்த உவமை உருவுகள் வரும் என்றால் அதுல இருக்கிற அணி என்னவாக கருதப்படும் என்றால் உவமை அணியாக கருதப்படும். ஒன்று உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை, அடுத்தது உவமை உருவு. இந்த நாலும் ஒரு உவமை அணிக்கு ஒன்று வருகின்ற பிரதானமான உறுப்புகளாக இருக்கும். தெரிந்த பொருள் உவமானமாக கருதப்படும், அதே வேளை தெரியாத பொருள் உவமேயமாக கருதப்படும். உவமானத்துக்கும் உவமயத்துக்கும் இடையிலான பொதுவான ஒற்றுமைத்தன்மையை சொல்லுவோம் பொதுத்தன்மை. அடுத்தது உவமை உருவு போன்ற, போல, புஜய, ஒப்ப, அன்ன, மான, நிகர்ப்ப, கடுப்ப, இயைப என்று உவமை உருவுகள் தமிழ்ல இருக்கு. மதி போன்ற முகம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். மதி போன்ற முகம் என்பது ஒரு உவமை அணியாக இருக்கும். சந்திரனை போன்ற அந்த முகம் என்று சொல்லப்படுகிறது. சந்திரன் எவ்வாறு வட்ட வடிவமாக அழகாக இருக்கின்றதோ அதனை போலவே முகமும் இருக்கின்றது என்று குறிப்பிடப்படுகிறது. சந்திரனை போன்ற முகம். சந்திரன் எவ்வாறு வட்ட வடிவமாக ஒளி வீசி பிரகாசமாக இருக்கின்றதோ அதே போல முகமும் இருக்கிறதை சொல்வது மதி போன்ற முகம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த சொல்லப்படும் இரண்டாவது மலர் போன்ற பாதம். மலர் எப்படி இருக்கின்றதோ அதே போல பாதமும் இருக்கிறதை மலர் போன்ற பாதம் என்று என்ன செய்யறா குறிப்பிடப்படுகிறது. இது என்னவா இருக்கும் என்றால் உவமை அணிக்கான உதாரணம். தலையங்கம் போடுங்கோ உவமை அணி. உவமை அணி தெரிந்த ஒரு பொருளை கொண்டு, தெரிந்த ஒரு பொருளை கொண்டு தெரியாத ஒரு பொருளினை, தெரியாத ஒரு பொருளினை, தெரிந்த ஒரு பொருளை கொண்டு தெரியாத ஒரு பொருளினை எடுத்து விளக்குகின்ற அணி, எடுத்து விளக்குகின்ற அணி உவமை அணி என அழைக்கப்படும். உவமை அணி என அழைக்கப்படும். அல்லது இரண்டு வேறுபட்ட பொருட்கள் இடையே ஒப்புமை கண்டு செப்புவதும் உவமை அணி என்று அழைக்கப்படும். உவமை அணி ஒன்றிலே 4 உறுப்புகள் காணப்பட முடியும் அல்லது காணப்படும். அவை பின்வருமாறு.
உவமானம் உவமேயம் பொதுத்தன்மை உவமை உருவு. உவமானம் உவமேயம் பொதுத்தன்மை உவமை உருவு. உவமானம் என்று டாஸ்போர்ட் போடுங்கோ தெரிந்த பொருள். உவமையன் டேஸ் போடுங்கோ தெரியாத பொருள். பொதுத்தன்மை உவமானத்திற்கும் உவமேயத்திற்கும் இடையான பொதுவான ஒற்றுமைத்தன்மை. உவமை உருவு போன்ற போல புஜய ஒப்ப அன்ன மான நிகர்ப்ப. உதாரணம் ஒன்று. மதி போன்ற முகம். உவமானம் மதி, உவமேயம் முகம், பொதுத்தன்மை அழகு, உவமை உருவு போன்ற. மலர் போன்ற பாதம். உவமானம் மலர், உவமேயம் பாதம், பொதுத்தன்மை மென்மைத்தன்மையுடன் கூடிய அழகு, உவமை உருவு போன்ற. இதில் சிறப்பட்டுக்க பாட்டை பாருங்க. தயிர்கடலில் வெண்ணெய் போல், தயிர்கடலில் இருக்கின்ற வெண்ணெயை போல் வெண்ணிலாவே தனி விசும்பில், தனி விசும்பண்டா வானம், தனி விசும்பில் தவழ்ந்திடுவாய் வெண்ணிலாவே, தனி விசும்பில் தவழ்ந்திடுவாய் வெண்ணிலாவே. தயிர்கடலில் வெண்ணெய் போல் வெண்ணிலாவே தனி விசும்பில் தவழ்ந்திடுவாய் வெண்ணிலாவே. இதுல உவமானம் சொல்லப்படுகிறது. தயிர்கடலில் வெண்ணெய் என்பது உவமானம். உவமேயம் வெண்ணிலா. பொதுத்தன்மை இந்த ரெண்டுக்கும் இடையிலான பொதுவான ஒற்றுமைத்தன்மை வெண்மை நிறம். உவமை உருவு அதுல வருகிறது போல என்று வருகிறது. இது ஒரு உவமை அணியாக இருக்கும். தயிர்கடலில் வெண்ணெய் போல் வெண்ணிலாவே தனி விசும்பில் தவழ்ந்திடுவாய் வெண்ணிலாவே. மலர் போன்ற பாதம், மதி போன்ற முகம். குகப்படலத்தில் ஒரு பாட்டு வருகிறது. குன்று அணைய திடு நெடுந்தோள் குகன் என்பான் என் நின்ற குரிசில் என்றான். குன்று அணைய திடு நெடுந்தோள் குகன் என்பான் என் நின்ற குரிசில். மலை போன்ற சிறப்பு பொருந்திய அந்த நீண்ட தோள்களையுடைய குகன் என்பவனே இவ்வாறு நிற்கின்ற ஆடவர் திலகன் என்று பரதன் பதிலளிக்கின்றான். அதுல உவமானம் குன்று, உவமேயம் குகனினுடைய அந்த வலிமையான தோள்கள், பொதுத்தன்மை வலிமை, உவமை உருவு அதுல வருகின்றது அணைய வந்து வருகிறது. போல போன்ற புரிய ஒப்ப அன்ன மான நிகர்ப்பவென்று தமிழில உவமை உருவுகள் கணக்க காணப்படுகிறது. அடுத்தது இரண்டாவது அணி எதாயிருக்கும் என்றால் உருவக அணி. உவமை அணியில உவமானம் வேறாகவும் உவமேயம் வேறாகவும் காணப்படும். ஆனால் உருவக அணியில அப்படி அல்ல.
அதுல என்ன மாதிரி உருவகணி இருக்கும் என்றால், அதாவது உருவக அணி. உருவக அணி என்னென்றால், உவமை அணியில உவமானம் வேற உவமேயம் வேறாக இருக்கும். ஆனா உருவக அணியில உவமானம் உவமேயமும் வெவ்வேறு பொருள் என தோன்றாது ஒன்று போல காட்டி உவமானத்தின் தன்மை முழுவதும் உவமேயத்துக்குள்ள மறைந்து வரும். உவமானத்தின் உவமானத்தின் தன்மை முழுவதும் உவமேயத்திற்குள் மறைந்து வருகின்ற அணி. மறைந்து வருகின்ற அணி என்னென்று சொல்லப்படும் என்றால் உருவக அணி எனப்படும். என்னென்று சொல்லப்படும் என்றால் உருவக அணி எனப்படும். உவமான உவமேயமும் வெவ்வேறு பொருள் என தோன்றாது ஒன்று போல காட்டி உவமானத்தின் அந்த தன்மை முழுவதும் உவமேயத்துக்குள்ள மறைந்து வார அணியை சொல்லுவோம். என்னென்று சொல்லப்படும் என்றால் உருவக அணி. அதாவது பாருங்க, மதி போன்ற முகம் என்றது உவமை அணி. மதி போன்ற முகம் என்பது ஒரு உவமை அணி. இதுல உவமானம் வரும் பாருங்க, உவமானம் மதி என்றது வரும். உவமேயம் வரப்போது முகம் என்றது வரப்போது. உவமானம் மதி, உவமேயம் முகம். இந்த உவமானத்தின் தன்மை முழுவதும் இந்த உவமேயத்துக்குள்ள வரப்போது. இந்த முகமண்ட உவமேயத்துக்குள்ள சொல்ற அர்த்தத்தை விளங்கும். முகம் என்ற உவமேயத்திற்குள்ள உவமானம் ஆகிய மதி வரைக்க முகம் சக மதி என்னென்று சொல்லப்படும் என்றால் முகமதி என்று சொல்லப்படும். அது என்ன அணியா இருக்கும் என்றால் அது உருவக அணியாக இருக்கும். அது உவமை அணி. இது என்னவா இருக்கும் என்றால் உருவக அணி. மதி போன்ற முகம் என்பது உவமை அணி. முகம் அதி என்பது என்ன அணியாக இருக்கும் என்றால் உருவக அணியாக இருக்கும். உருவக அணியில உவமானம் உவமேயம் பிரிம்பாக இருக்காது. ரெண்டையும் வெவ்வேறு போல தோன்றாது ஒன்று போல காட்டி உவமானத்தின் தன்மை முழுவதும் உவமேயத்துக்குள்ள மறைந்து வருகின்ற அணிக்கு பேர் என்னென்று சொல்லப்படும் என்றால் உருவக அணி. விளங்கிக் கொள்ளுங்கள். உருவக அணி என்பது உவமானமும் உவமேயமும் வெவ்வேறு பொருளென தோன்றாது ஒன்று போல் காட்டி உவமானத்தின் தன்மை முழுவதும் உவமேயத்திற்குள் மறைந்து வருகின்ற அணி. உவமேயத்திற்குள் மறைந்து வருகின்ற அணி. உவமேயத்திற்குள் மறைந்து வருகின்ற அணி உருவக அணி என அழைக்கப்படும். உருவக அணி என அழைக்கப்படும்.
உதாரணம் மதி போன்ற முகம், அதை உருவக அணியாக மாற்ற வேண்டும். அதை மாத்தேக்கு என்ன வேண்டாம், முகமதி என்று வரும். மலர் போன்ற பாதம், அதை மாத்தினா என்ன பாத மலர். கடல் போன்ற கல்வி என்பதை மாத்தினா என்ன கல்வி கடல். கடல் போன்ற கல்வி என்பதை மாத்தினா கல்வி கடல். அதுல பாருங்க, உருவகணிக்கான விளக்கம் போட்டிருக்குது. உவமானமும் உவமேயமும் வேறுபடுத்தி கூறாமல் உவமை குறிப்பை உள்வாங்கி ஒரு பொருளை மற்றொன்றாக உருவகித்து கூறுவது உருவக அணியாகும். அதுவே இது என நிச்சயித்து கூறும் தன்மையை இவ்வணி கொண்டுள்ளது. உதாரணம், பிள்ளை கனி அமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே. பிள்ளை கனி அமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே. இதுல கண்ணம்மா பிள்ளை கனி அமுதாக பேசும், பிள்ளை கனி அமுதாகவும் பேசும் பொற்சித்திரமாகவும் உருவாக்கப்பட்டுள்ளார். கண்ணம்மா பிள்ளை கனி அமுதாகவும் பேசும் பொற்சித்திரமாகவும் உருவகிக்கப்பட்டுள்ள தன்மையை நாங்கள் இந்த பாடல்ல அவதானிக்கலாம். பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே. இங்கு கண்ணம்மா என்று சொல்லப்படுது. பாரதியாரால் பாடப்பட்ட பாட்டு பிள்ளை கனி அமுதாகவும் பேசும் பொற்சித்திரமாகவும் உருவகிக்கப்படுகிறார். உதாரணம் 2, கடல் நீரும் நீலவானும் கைகோக்கும் அதற்கிதற்கும் இடையிலே கிடக்கும் வெள்ளம் எழில் வீணை. இடையிலே கிடக்கும் வெள்ளம் எழில் வீணை. கடல் நீர் வெள்ளம் வீணையாக உருவகிக்கப்பட்டுள்ளது. கடல் நீர் வெள்ளம் வீணையாக உருவகிக்கப்பட்டுள்ளதை இந்த புத்தகத்தில் வருகின்ற அந்த உருவக அணிக்கு கீழே அந்த ஆசிரியர் போட்ட உதாரணமாக இருக்கும். அதற்கு உவமை அணி என்பது அணிகளுக்குள்ளே தாய் அணியாக கருதப்படுவது உவமை அணியாக இருக்கும். அடுத்தொரு அணியாக இருக்கும் உருவக அணி. அடுத்தது நாங்கள் படிக்க போற அணி உயர்வு நவிற்சி அணி. உயர்வு நவிற்சி அணி என்னென்றால், ஒரு கருத்தை வாசகரை கவர்கின்ற நோக்கத்தோடு உயர்வு படுத்தி கூறுகின்ற அந்த அணியை நாங்கள் என்னென்று சொல்வோம் என்றால் உயர்வு நவிற்சி அணி என்று சொல்லலாம். ஒரு கருத்தை வாசகரை கவர்கின்ற நோக்கத்தோடு உயர்வுபடுத்தி கூறுகின்ற அணியை நாங்கள் என்னென்று சொல்லலாம் என்றால் உயர்வு நவிற்சி அணி என்று சொல்லலாம். ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி உயர்வுபடுத்தி கூறுவது உயர்வு நவிற்சி அணியாக இருக்கும். இது தன்மை நவிற்சி அணிக்கு நேரானது என்னவா இருக்கும் என்றால் இந்த உயர்வு நவிற்சி அணியாக இருக்கும். முள்ளாலே மகுடத்தை தலையில் வைத்து ஞானமகன் நின்றவுடன் ஞானமெல்லாம் ஓர் பொழுது நடுங்கிற்றம்மா. வீதி தோறும் வானளாவும் கோபுரங்கள், வீதிகள் தோறும் வானத்தை தொடுகின்ற அந்த கோபுரங்கள் என்று என்ன செய்யறா குறிப்பிடப்படுகின்றது. இங்கு கோபுரங்களின் உயரம் மிகைப்படுத்தி கூறப்படுகிறது.
அவைக உயர்வு நவிற்சி அணி என்று போடுங்கோ. ஒரு கருத்தை வாசகரை கவருகின்ற நோக்கத்தோடு உயர்வுபடுத்தி கூறுகின்ற அணி, வாசகரை கவருகின்ற நோக்கத்தோடு உயர்வுபடுத்தி கூறுகின்ற அணி உயர்வு நவிற்சி அணி ஆகும். ஒரு கருத்தை வாசகரை கவருகின்ற நோக்கத்தோடு உயர்வுபடுத்தி கூறுகிற அணி உயர்வு நவிற்சி அணி ஆகும். இந்த உயர்வு நவிற்சி அணி தன்மை நவிற்சி அணிக்கு எதிரானதாக உயர்வு நவிற்சி அணி காணப்படும். கீழ உதாரணம், முள்ளாலே மகுடத்தை தலையில் வைத்து ஞான மகன் நின்றவுடன் ஞானமெல்லாம் ஓர் பொழுது நடுங்கிற்றம்மா. வீதி தோறும் வானளாவும் கோபுரங்கள். இங்கு கோபுரங்களின் உயரம் மிகைப்படுத்தி கூறப்படுகிறது. இங்கு கோபுரங்களினுடைய உயரம் மிகைப்படுத்தி கூறப்படுகிறது. உயர்வு நவிற்சி அணி என்றால் தன்மை நவிற்சி அணிக்கு, அதாவது நேர்முரணானது என்னவா இருக்குமெண்டா உயர்வு நவிற்சி அணி ஒரு கருத்தை வாசகரை கவருகின்ற நோக்கத்தோடு உயர்வுபடுத்தி கூறுகின்ற அணி உயர்வு நவிற்சி அணியா இருக்கும். திருக்குற்றால குறவஞ்சியில வருகிற முதலாவது பாடல்ல தேனருவி திடை எழுப்பி வானின் வழி ஒழுகும், அடுத்தது தேனலர் செண்பக வாசம் வான் உலகில் வெடிக்கும் என்று சொல்லப்படுகிற ரெண்டு பாட வரியிலையும் உயர்வு நவிற்சி அணி இருக்குது. தேன் பெருகிய செண்பக மலர்களுடைய வாசனை ஆகாயம் வரை சென்று பரவும் என்று சொல்லப்படுவதும், தேனருவியானது தன்னுடைய அலைகளை எழுப்பி அது ஆகாயத்தின் வழி ஒழுகிக் கொண்டிருக்கும் என்று சொல்றது என்னவா இருக்கும் என்றால் உயர்வு நவிற்சி அணியாக திருக்குற்றால குறவஞ்சி இதுல குறிப்பிடப்படுகிறது. அவைக உவமை அணி அண்டா என்னண்டா தெரிந்த ஒரு பொருளை கொண்டு தெரியாத ஒரு பொருளை விளக்கிறது உயர்வு நவிற்சி அணி. அடுத்தது உருவக அணி என்றால் உவமான உவமயமும் வெவ்வேறு பொருளென தோன்றாது ஒன்று போல காட்டி உவமானத்தின் தன்மை முழுவதும் உவமயத்துக்குள்ள மறைந்து வாரது என்னவா இருக்குண்டா உருவக அணி. அடுத்த உயர்வு நவிற்சி அணி என்றால் ஒரு கருத்தை வாசகரை கவருகின்ற நோக்கத்தோடு உயர்வுபடுத்தி கூறுவது உயர்வு நவிற்சி அணி ஆக காணப்படும். சொல்ற அர்த்தம் விளங்கிட்டா? அடுத்தது பார்க்க வேண்டியது தற்குறிப்பேற்றாணி. தற்குறிப்பேற்றாணி என்றால் ஒரு கருத்தை புலவன் ஒரு கருத்தை இயற்கையாக நடக்கிற ஒரு நிகழ்விற்கு தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுகிற அணியை சொல்லுவோம். தற்சக குறிப்பு சக ஏற்றம் சக அணி தற்குறிப்பேற்றம் என்று சொல்லும். தன் சக குறிப்பு சக ஏற்றம் சக அணி தற்குறிப்பேற்றம் என்று சொல்லப்படும். புலவன் இயற்கையாக நடக்கிற ஒரு நிகழ்வின் மீது தன்னுடைய குறிப்பினை ஏற்றி கூறினால் அதை சொல்றது தற்குறிப்பேற்ற அணி என்று சொல்லலாம். தன் சக குறிப்பு சக ஏற்றம் சக அணி என்னென்று சொல்லப்படும் என்றால் தற்குறிப்பேற்றம் என்று சொல்லப்படும். தன் சக குறிப்பு சக ஏற்றம் சக அணி தற்குறிப்பேற்றம். இயற்கையாக நடக்கிற ஒரு நிகழ்வின் மீது புலவன் தந்த குறிப்பினை ஏற்றி கூறினார் அதை சொல்றது தற்குறிப்பேற்றம் என்று சொல்லப்படும். இயற்கையாக ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கும், அந்த நிகழ்வுக்கு புலவன் தன்னுடைய குறிப்பை ஏற்றி சொன்னார் அதை சொல்றோம் தற்குறிப்பேற்ற அணி.
புலவன் தான் சொல்ல வரும் விடயத்தை இயற்கை நிகழ்கொண்டில் ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்றம் என்று சொல்லப்படும். இயற்கையாக நடக்கிற ஒரு நிகழ்வின் மீது புலவன் தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறினார். அதை சொல்றோம் தற்குறிப்பேற்றம். காதலியை காரிருளில் கானகத்தை கைவிட்ட பாதகனை பார்க்கப்படாதொன்று நாதம் அளிக்கின்ற ஆளிவாய் ஆங்கு அலவனோ ஓடி ஒழிக்கின்றது என்ன உரை. ஓடி ஒழிக்கின்றது என்னவோ உரை. இது என்னவா இருக்கும் என்றால் தற்குறிப்பேற்ற அணிக்கு சிறந்ததொரு உதாரணமாக இருக்கும். அதே மாதிரி 11ஆம் ஆண்டுல சி.வி. வேலுப்பிள்ளையினுடைய ஒரு கவிதை இருக்குது, தேயிலை தோட்டம். அந்த தேயிலை தோட்டத்திலே என்னே மனிதர் இவரே இறந்தாக்கி இங்கோர் கல்லறை எடுத்திலர் வெட்கம் தன்னை மறைக்கத்தானோ அவ்விறைவனும் தளிர் பசும்புல்லார் தரை மறைத்தன என்று சொல்லப்படுகிறது. இயற்கையாகவே நிலத்தை மறைப்பதற்காக தளிரோடு கூடிய பச்சை புல்லானது காணப்படுகிறது. ஆனாலும் கவிஞர் சி.வி. வேலுப்பிள்ளை சொல்லுகின்றார், இறந்தவர்களின் உடல் தெரியாமல் இருப்பதற்காக அந்த இறைவன் அவர்கள் மீது ஆதங்கப்பட்டு தளிரோடு கூடிய பச்சை புல்லினால தரையினை மறைத்து உள்ளார் என்று சொல்வது ஒரு தற்குறிப்பேற்ற அணிநய சிறப்பாக இருக்கின்றது. சொல்ற விளங்கிட்டா? தற்குறிப்பேற்ற அணிநய சிறப்பாக இருக்கின்றது. அதே மாதிரி கலிங்கத்து பரணி என்று சொல்லப்படுகின்ற அந்த பரணியிலையும், அதாவது சயங்கொண்டார் என்று சொல்லப்படுகின்ற அந்த புலவர் தற்குறிப்பேற்ற அணிநய சிறப்புகளை கச்சிதமான முறையில் கையாண்டு உள்ளதை நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடியும். தன் சக குறிப்பு சக ஏற்றம் சக அணி தற்குறிப்பேற்றம் என்று சொல்லப்படும். புலவன் இயற்கையாக நடக்கின்ற ஒரு நிகழ்வின் மீது தன்னுடைய குறிப்பை ஏற்றி சொன்னால் அதை சொல்லுவோம் தற்குறிப்பேற்ற அணி. அதாவது தன் சக குறிப்பு சக ஏற்றம் சக அணி தற்குறிப்பேற்றம். அவை உவமை அணி, உருவக அணி, உயர்வு நவிற்சி அணி, தற்குறிப்பேற்ற அணி என்று சொல்லப்படுகின்ற 4 அணிகள் இருக்கின்றது. இதை விட இன்னொரு அணி இருக்குது. என்ன அணி என்றால் தன்மை நவிற்சி அணி என்றால் புலவன் தான் கூற வந்த விடயத்தை உள்ளதை உள்ளபடி அதனுடைய இயல்பு கெடாதவாறு கூறுகிற அணி என்னவா இருக்கும் என்றால், அதாவது என்ன அணியாக இருக்கும் என்றால் தன்மை நவிற்சி அணியாக இருக்கும். சரிதானே? இதை பற்றிய விடயத்தை அடுத்த வகுப்பு நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் கதைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு இவ்வளா பகுதியுடனும் வகுப்பை பூரணப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.